டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிகே சிதம்பரனார் அவரோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 11th 12th வந்து உள்ள பாயிண்ட்ஸு. நோட் பண்ணிக்கோங்க. கம்பர் யார் அப்படிங்கிற நூல் எழுதினது யாருன்னா டிகே சிதம்பரனார். அப்புறம் வந்து முத்துள்ளாயிரம், கம்பராமாயணம் இது ரெண்டுத்துக்கும் வந்து உரை எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் வந்து மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. சென்னையோட மேலவை உறுப்பினராக இருந்திருக்காரு. இவரோட காலம் பார்த்திங்கன்னா 1882லேருந்து 1954 வரைக்கும். இவரோட காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து மேலவை இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் மேலவை எப்போ நீக்கப்பட்டுச்சுன்னா, நவம்பர் 1 1986 எம்ஜிஆர் பீரியட் அப்போது வந்து மேலவை நீக்கியிருப்பாங்க. மேலவை நீக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு வந்து உறுப்பு வந்து 169 ஆர்டிக்கிள் 169 வச்சு நம்ம வந்து தமிழ்நாட்டில் மேலவை சேர்ப்பு அல்லது நீக்கம் பண்ணிக்கலாம். மேலவை உறுப்பினர்கள் எத்தனைலேருந்து எத்தனை வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து 171ல் 1. இது வந்து குறைந்தபட்சம் வந்து 40 உறுப்பினர்கள் இருக்கணும். அதிகபட்சம் வந்து கீழவை, அதாவது சட்டப்பேரவையில் இருக்கிற உறுப்பினர்களில் 3ல் 1 பங்கு இருக்கணும். இதில் வந்து ஒரே ஒரு மாநிலம் மட்டும் விதிவிலக்காக இருக்குது. என்ன மாநிலம்னா ஜம்மு காஷ்மீர். அதில் 36 பேர் தான் இருக்காங்க. இப்போ மொத்தமாகவே வந்து மேலவை வந்து 7 மாநிலங்களில் தான் இருக்குது. எந்தெந்த மாநிலம்னா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் பீகார், அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேசம். இந்த மாதிரி 7 மாநிலங்களில் வந்து இது இருக்குது. ஓகே, இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டா நல்லது. அதே மாதிரி அறநிலையத்துறை ஆணையராக வந்து இருந்திருக்காரு. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து டிகே சிதம்பரனார் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்து வந்து 7th 3rd டேர்மில் பார்த்தீங்கன்னா, குன்றக்குடி அடிகளாரை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இவரோட கருத்துக்களை வந்து ஒரு பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க, ஒப்புரவு நெறி அப்படின்னு. இதில் என்னன்னா, இதில் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் வந்து சுரேஷ் புக்கில் இருக்குது. ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு சில பாயிண்ட்ஸ் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லெசனையும் வந்து ஓரளவுக்கு படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த லெசனே வந்து இவரோட கருத்துக்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். இந்த லெசனை ஃபுல்லாக ஒரு ரீட் விட்டு இதில் இதெல்லாம் கொஷினாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் அந்த மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து சொல்ல முடியாதுல்ல, அரசியல்வாதி ஆத்தபுரம் அந்த பக்கம் திருப்பி விட்டுருவானுங்கிற மாதிரி கேட்டாலும் கேட்கலாம். அதனால் நோட் பண்ணி இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு மட்டும் பார்த்து வச்சுட்டிங்கனாலே போதும். அதை மட்டும் படித்தாலே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது. பாவேந்தர் பாரதிதாசன் எழுதுன உலகம் முன்னவுன் உடுத்த உடுப்பாய், இது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து யூனிட் 6ல் கவர் ஆகிற மாதிரி திருக்குறள், இவர் வந்து திருக்குறள் நிறைய பரப்புறதானே தனது வாழ்நாள் நோக்கமாக கொண்டிருப்பார். அதே மாதிரி திருக்குறளில் வந்து நம்ம யூனிட் 6ல் கவர் ஆகுது. அதே மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் இல்லையா, ஒரு 8லேருந்து 5 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த வள்ளுவர் காட்டிய வழி, வள்ளுவர் உள்ளம், திருக்குறளில் நகைச்சுவை, உலக புதுமறை, திருக்குறள் உரை விளக்கம், இதெல்லாம் எழுதுனது வந்து திருக்குறளாளர் வி முனுசாமி. இவர் எழுதியிருப்பார். திருக்குறளுக்கு மெய்ப்பொருள் உரை வந்து பாவலரேறு, திருக்குறள் உரை விளக்கம் வந்து வஉசி, திருக்குறள் தமிழ் மரபுரை இளங்குமரனார், திருக்குறள் நீதி இலக்கியம் காத்த திருநாவுக்கரசு. இது வந்து திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிறதுனால நான் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பொதுவாகவே வந்து இந்த நூல் யார் எழுதுனா அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா, சங்க காலம் முதல் இக்காலம் வரை அந்த டாப்பிக்கில் கவர் ஆகிறது வந்து நம்ம ஓரளவுக்கு ஏதாவது 2 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு கொஷின் நம்ம இதுலேருந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது திருக்குறள் பற்றி இருக்கிறதுனால நான் இதை முக்கியமாக இங்கே நோட் பண்ணி சொன்னேன். ஓகே, மெயினாக சில பேர் நோட் பண்ணியிருக்கலாம், அந்த வீடியோ வந்து ரீஅப்லோட் மாதிரி இருக்கும். ஏன் அதை ரீஅப்லோட் பண்ணுறோன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தப்பாக சொல்லிட்டேன். சரி, அதனால தான் வந்து அதை மாற்றி சொல்லி நான் ரீஅப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ.